நடிகர் கமலஹாசனை அங்கே போட்டியிடுறதுக்கான உங்களோட போட்டிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில். கமலஹாசனை நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பேசிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க தொகுதி பங்கீடு கூட கொஞ்சம் டிலே ஆகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. கமலஹாசன் போட்டியிட்டாருன்னா அங்கே எப்படி மேடம் இருக்கு சூழல்? கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு என்ன ரிசல்ட் அங்கே பார்த்துட்டு தானே வந்திருக்காரு. ஸோ திரும்பவும் வரதுன்னா வரட்டும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோவை மிக முக்கியமான தொகுதியை பார்க்க முடியுது. திமுக கூட்டணியில் கமலஹாசன் போட்டியிடுவதா கூறப்பட்ட சூழல்ல பாஜக சார்பில் பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் அவங்களும் போட்டியிடுறதா தகவல்கள் வெளியாகுது. இந்த சூழல்ல இந்த தொகுதியில் நீங்க ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்கள் பட்டியல் கொடுத்து தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுதா, இல்லை வேற ஏதாச்சும் நீங்க குறிப்பிட்ட நபர்கள் தேர்வு பண்ணி? இதே கமலஹாசன் அவர்கள் தான் கடந்த முறை போட்டி போட்ட போது எங்களுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அவங்க தோக்கெடுத்தாங்க. அதனால கோயம்புத்தூர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான தொகுதி. ஏனென்றால் 98, 99 எங்களுடைய எம்பி சென்றிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் 30% அதிகமாக வாங்கக்கூடிய தொகுதி வரிசை தொகுதியில் இது ஒரு தொகுதி. அதனால் இது முக்கியமான தொகுதி. அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வு கூட்டமும் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் இது ஸ்டார் தொகுதினா ஸ்டார் தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் நிர்வாகிகளுடைய கருத்து என்ன, அவர்கள் யாரை விரும்புகிறார்கள், அவங்க மாநில தலைவர் விரும்பலாம், மற்றவர் விரும்பலாம், யார் வேணாலும் விரும்பலாம். அது கருத்து கேட்டால் தான் தெரியும். அந்த விருப்பத்தை நாங்கள் மேலே சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா அவர்கள் எதிரணியில் யார் நிற்பாங்க, அந்த பக்கம் யார் நிற்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியினுடைய வேலை. இங்கே தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது அப்படின்ற ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டமே தவிர இதில் வரக்கூடிய பேரை இப்போவே அறிவிப்போம், அதை அறிவிப்பாங்க, அந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதை அறிந்து மற்ற சூழ்நிலைகளும் கருத்தில் கொண்டு மத்திய தேர்தல் குழு நிச்சயமாக சரியான முடிவை எடுக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வேட்பாளராக நின்னா கூட கடந்த முறை எப்படி அவரை தோற்கடித்தமோ அதே மாதிரி இந்த முறையும் தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.